மகாலய அமாவாசை. ஸோ இது ஏன் நாம் தர்ப்பணம் கொடுக்கணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ மேஜராக இந்த சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒன்று சேருது அமாவாசை, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எங்கே சேருகிறதுங்கிறது தான் மெயினான விஷயமே. அது 6ஆம் இடத்துல சேருது. காலபுருஷனின் 6ஆம் இடம் கன்னிராசி. கன்னிராசியில் அந்த ரெண்டு கிரகமும் ஒன்று சேருது. அப்போது நமக்கு என்ன மாதிரி விஷயம், என்றைக்குமே பிளானட்லேயே நம்மளது ஜாதகத்திலே மெயினாக அங்கே வருகிறது 2 பிளானட் தான். ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன். சூரியனை வச்சு தான் லக்னம் அமையும். ஓகேங்களா, உங்களோட உயிருங்கிறது சூரியனாகவும், உங்களுக்கு தசாபுக்திகள், உங்களுக்கு நடைமுறையில் என்ன தசாபுக்திகள் உங்கள் வாழ்வியல் எப்படி நடக்க போகுதுங்கிறது தீர்மானிக்கிறது சந்திரன். ஸோ இந்த சூரியனும் சந்திரனும் தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ அவங்க 2 பேர் ஒரு 6ஆம் இடத்துல ஒன்று சேர்றாங்க. அது ஒரு அமாவாசையாக அமையுது. அப்போ அந்த 6ஆம் இடத்துடைய விஷயம் என்னன்னும் போது, உங்களுடைய கர்மாக்கள், பழைய கர்மாக்கள் எவ்வளோ இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்களை எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பாங்க, கொன்று புதைச்சி இட்டு போயிருப்பாங்க தெரியாமல். இன்றைக்கெல்லாம் காட்டு பகுதியில் தானே போகிறானுங்க, செயின் அறுத்து போட்டு புதைச்சிட்டு போனது, அடித்து நொறுக்குனது, இதெல்லாமே எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒரு ப்ரெஷரில் ஏதோ ஒருத்தன் தப்பு பண்ணி அதனால் சூசைட் அட்டன் பண்ணுவேன், கொலை செய்யப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பான். ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம வழியாக பார்த்திங்கன்னா அந்த இதை தொடரும், நம்ம ஜெனட்டிக்கில் தொடரும். அது தொடராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மகாலய அமாவாசையை நம்ம செய்கிறோம். ஏன்னா அதில் அதுதான் மேஜரே. இன்னொரு பியூட்டி என்னென்னா, அந்த நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரமும் சந்திரனோட நட்சத்திரமும் ஒன்றா சேர்ந்துருக்குற இந்த டைமில் அது ரெண்டும் வழியாக வந்துட்டுருக்கோம். அது ஒரே ப்ராப்ளம் அப்படியே ஜெனட்டிக்காக தொடர்றதை நம்ம பார்க்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அது இருக்கும், யாரும் கவனிக்கிறதில்ல. உட்காந்து யோசிச்சு பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு இந்த ப்ராப்ளம் எங்கள் அம்மா வழியிலே இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே அந்த ஜெனட்டிக் ஃபேக்டை உணர முடியும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த அமாவாசை ரொம்ப உதவிகரமாக. என்ன பண்ணணும் போது ஒரு இலை, ஸோ ஒரு இலை போட்டு அதை ஜென்ரலாக நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா அது செட்டு கொடுத்துருவாங்க, அதை வச்சு இது பண்ணிங்க, விளக்கேற்றுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஐயர் மந்திரம் சொல்கிறேன், நம்ம சொல்லிட்டோம். பட் நம்ம மந்திரம் எப்படி சொல்கிறோன்னா, ஏதோ அவர் சொல்கிறா நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ அது மெயின் கிடையாதுங்க. நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணணும், அதுதான் ரொம்ப மெயின். மனசார என்ன பிரார்த்தனை பண்ணணும் போது ஆவாகனப்படுத்தணும். ஸோ ஆவாகனம் போது இறைவன் அங்கே இருக்கிறதா நினைக்கிற மாதிரி இவர்கள் நமது மூதாதையர்கள், நம்ம மூதாதையர்களில் யார் எனது வழியாக வர எத்தனை தலைமுறை பாட்டனார் யார் எங்கள் வழியில் பாவம் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு ஒரு ஆத்மாக்களுக்கு துர்மரணங்களோ ஏதோ செஞ்சுச்சாலும் நான் மன்னிச்சிருங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அதனால் தயவு செய்து எங்களது குடும்பங்களை வாழ்த்துங்கள் சொல்லிட்டு மனதார வழிபாடு பண்ணுறது தான் இந்த அமாவாசையோட மெயினான விஷயமே. ஸோ மகாலயத்தில் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு எங்கள் வம்சா வழி அழைக்கிறதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது, அந்த பிரார்த்தனை அந்த ஆத்மாக்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஜெனட்டிக் ஃபேக்ட்